ஹாய் வியூவர்ஸ், சமீபத்தில் சென்னை கிண்டி மருத்துவமனையில ஒரு டாக்டர் மேல் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலைவெறி தாக்குதல். அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சுவாரஸ்யமான தகவல்களையும் இனிய கதைகளையும் நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும். என்ன தீபா ரிஃப்ளெக்ஸ்ல இணைஞ்சிட்டீங்களா? ஓகே. நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, கலைஞர் புற்றுநோய் மருத்துவமனையில விக்னேஷ் என்ற இளைஞன் ஒரு டாக்டரை கத்தியால சரமாரியாக குத்திருக்கான். இந்த நியூஸை கேள்விப்படாதவங்களுக்கு சுருக்கமா இது என்னன்னு சொல்லிடுறேன். விக்னேஷ் என்ற இளைஞன் வந்து அவனுடைய தாயார் காஞ்சனாவை சென்னையில இருக்கிற கிண்டி கலைஞர் புற்றுநோய் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அட்மிட் செய்திருக்கிறாரு. மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துலதான் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து அவர் அட்மிட் பண்ணிருக்கிறாரு. அந்த தாயார் காஞ்சனாவுக்கு கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கும் தருவாயில அவங்க இருக்காங்க. அந்த கடைசி ஸ்டேஜ் கேன்சருக்கு அவங்க வந்து முடிந்த அளவு ட்ரீட்மெண்ட்டை அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வந்து பாலாஜி என்ற ஆன்காலஜிஸ்ட். கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர் அவர். அந்த 6 மாத காலம் அவங்க இருந்திருக்காங்க. 6 மாத காலமும் அந்த பையன் விக்னேஷ் தான் கூடவே இருந்து தாயாருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் சேவைகளையும் செய்திருக்கிறாரு. பெட் பேன் எடுத்து போடுறது முதல்ல அவர் தான் செய்துட்டு வந்திருக்கிறாரு. அதனால எந்த வேலைக்கும் போகாம இதுலயே உழண்டுட்டே இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லயும் அந்த பையன் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பையனோட குடும்பத்துல அவங்களுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவங்களால வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவும் முடியல. இப்படி போயிட்டு இருக்கும்போது காஞ்சனான்ற அந்த அம்மாவுக்கு புற்றுநோய்க்காக கீமோதெரப்பியும் இன்னும் சில மெடிசன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன மேட்டர்னா, இந்த கீமோதெரப்பியும் கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மற்ற மெடிசன்ஸ்லயும் லட்சத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வருமா, நுரையீரல் பிரச்சனையும் மூச்சு விடுறதுல கோளாறும் ஏற்படுமா. இது வந்து அந்த மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ். ஆனா எல்லாருக்கும் வருவதில்லை, லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் வருமா. அது இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு போல இருக்கு. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த டாக்டர் பாலாஜி ரொம்ப ஹார்ஷா பேஷண்ட்ஸ் நடத்தக்கூடியவர், முகம் கொடுத்து பேச மாட்டாரு. இந்த அம்மாவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண வருவாராம், ஆனா முகம் கொடுத்து பார்க்க கூட மாட்டாரு அப்படின்னு அந்த அம்மாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு இறுக்கமான சூழல் இருக்கிறதுனாலும் கான்வர்சேஷனுக்கு வாய்ப்பு இல்லாம போனதுனாலையும் எனக்கு நுரையீரல் பாதிப்படைஞ்ச மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க போல. ஆனா அந்த டாக்டர் அதை காது கொடுத்து கேட்கலையான்னு தெரியல. அது வந்து சரியா கன்வே ஆகல. ஆனா அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா அதே ட்ரீட்மெண்ட் தான் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்படுது. அவங்க வலி தாங்க முடியாமையும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டும் இருந்ததுனால ஒரு கட்டத்துல விக்னேஷ் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க அம்மா காஞ்சனாவை ஒரு தனியார் டாக்டர் கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த தனியார் டாக்டர் இவங்களுடைய ஸ்கேனு, இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சோதிச்சுட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இந்த நுரையீரல் பிரச்சனை. உங்களுடைய லங்ஸ் வந்து இப்ப கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிருக்கு, நீங்க வந்து மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கீங்க அப்படின்ற உண்மையை சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னா அந்த விக்னேஷ்க்கு ரொம்ப ஆத்திரம் ஆயிடுச்சு. எந்த மரணத்துல இருந்து அம்மாவை காப்பாற்றணும் நீங்க வந்து அட்மிட் பண்ணோமோ, இவங்க கொடுத்த மருந்தே அதுக்கு காரணம் ஆயிடுச்சு, கடைசியில நுரையீரலே அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. ஏற்கனவே அவர் 6 மாத காலம் அங்கேயே இருந்து இந்த பணிகள் எல்லாம் செய்துட்டு இருந்ததுனால ரொம்ப மன உளைச்சல்லையும் இருந்திருக்காரு. அதனால அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, வீட்டுல காய்கறி வெட்ட வச்சிருந்த கத்திய மறைச்சு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் பாலாஜி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டாக்டர் பாலாஜியும் விக்னேஷும் பேசுறதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிருக்கிறாங்க. அங்க டாக்டரை சரமாரியா 7 இடத்துல குத்திட்டாரு. அந்த டாக்டர் பாலாஜி ஏற்கனவே பேஸ் மேக்கர் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவரை இப்ப ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீன்வைல் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்ச 2 கருத்துக்கள் இதுதான். முதல் கருத்து, சோசியல் மீடியா ரியாக்ஷன்ல நிறைய இந்த பையனுக்கு சப்போர்ட்டா ரீல்ஸ் எல்லாம் வர்றதை நம்ம பாக்குறோம். பொதுமக்களிடையே பொதுவாகவே ஒரு அதிருப்தி டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி மேல இருக்கு. டாக்டர்ஸ் இப்படிதான் நடந்துக்கிறாங்க, சரியா பேசுறது இல்ல, சரியா ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல, அலட்சியமா இருக்காங்க, நிறைய மரணங்களுக்கு அவங்களுடைய அலட்சியம் காரணமா இருக்கு அப்படின்ற அந்த அதிருப்தியின் வெளிப்பாடா இந்த பையன் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இதை குளோரிஃபை பண்ணி நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க. இது மிக மிக தவறானது. ஏன்னா பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சட்டத்தை கையில எடுத்துட்டு கத்தியால குத்துறது அதுக்கான தீர்வு இல்லை. இப்படி செய்யறதுனால இங்க ஒரு அன்னெசரியான பதட்டம் தான் ஏற்படுது. மற்ற டாக்டர்களுக்கும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களால ஒரு ஃப்ரீ மைண்டோட ஒர்க் பண்ண முடியாது. கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளிக்காட்டுறதுனால இந்த பையனால எதையும் சாதிக்கவும் முடியாது. இப்படி அந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திட்டு அந்த பையன் வெளியில போகும்போது பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, மக்கள் பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அவன் போலீஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டான். இப்போ அந்த சாகக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கு அந்த பையனும் இல்ல, அந்த குடும்பமும் மன உளைச்சல்ல இருக்கு. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கு அதிகமான பிரச்சனை தான் அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்கான அடித்தளம் என்ன அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுடைய சொசைட்டில இருக்கிற ஒரு மனோபாவம் ஒரு முக்கியமான காரணம். நம்ம பொதுவாகவே மெடிக்கல் ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப உயர்வா நினைக்கிறோம்.
டாக்டர்களை நம்ம ஒரு ஆடிட்டர் மாதிரியோ லாயர் மாதிரியோ மற்ற ஸ்டாஃப் மாதிரியோ பாக்குறது இல்லை. அவங்கள தெய்வத்துக்கு நிகரான்னு நினைக்கிறோம். அவங்ககிட்ட பேஷண்டா போகும்போது நம்மள ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமைன்ற மனோபாவத்துல தான் நினைக்கிறோம். எவ்வளவோ நம்மளும் படிச்சவங்களா இருப்போம், ஆடிட்டரா இருப்போம், இன்ஜினியரிங் பண்ணிருப்போம். ஆனா ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது படிச்சவங்களே, எனக்கு இங்க கொஞ்சம் பெயின் இருந்தது, அதனால டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் இந்த மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, இதை நான் வாங்கி சாப்பிட்டேன், பெயின் போயிருச்சு, இல்ல பெயின் இல்ல பெயின் குறைஞ்சிருக்கு, இப்படியான பதில தான் கொடுப்பாங்க. இது மிக மிக தவறானது. இப்ப நம்ம இங்க வலி இருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த வலிக்கான காரணங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஒரு ஸ்டோன்னால இருக்கலாம், இல்ல கேஸ் பிடிச்சதுனால இருக்கலாம், இல்ல ஸ்ப்ரெயின்னால இருக்கலாம், இல்ல மசிலோ போன்லயோ ஏதாவது வீக்னஸ் இருக்கலாம். அது என்ன பிரச்சனை என்னுடைய உடலுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தார்மீக உரிமை ஒரு பேஷண்ட் இருக்கு. அதை ஒரு பேஷண்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரிஸ்கிரிப்ஷன்ல டாக்டர் என்ன மெடிசன் எழுதுறாரு அப்படின்றத பேஷண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அவங்க புரியாத ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதினாலும் இது என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உட்கொள்ள போறது நாம தான். நம்மளுடைய உடல் மீதான முதல் உரிமை நமக்கு தான் இருக்கு. அந்த உடலுக்குள்ள நம்ம எதையோ ஒண்ணு செலுத்துறோம், ஒரு மருந்து, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற முதல் உரிமையும் நம்ம கிட்ட தான் இருக்கு. டாக்டர் கிட்ட நம்ம போகும்பொழுது அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றோம்? கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்றோம். கன்சல்டேஷன்னா கலந்தாய்வு, கலந்துரையாடல் என்று அர்த்தம் இல்லையா? நம்மளுடைய பிரச்சனைய அதுல அறிவு பெற்ற ஒரு நபரோட கலந்து உரையாடுறோம், அவ்வளவுதான். அதனால அவர் என்ன செய்யறாரு, எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு என் உடலுக்கு, அதுக்கு என்ன மருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத பெரும்பாலான பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதே இல்லை. ஏதர் அந்த தெய்வம் அவர் சொல்றது நம்ம கேட்கிறோம் அப்படின்ற மனோபாவம், இல்லைன்னா பயத்தின் காரணம், இல்லைன்னா அந்த டாக்டர்ஸ் அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க, அவர் முகம் கொடுத்து பேசுறதுல, அதனால நான் கேட்கல அப்படின்ற முடிவுல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம எடுக்கிற மருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம பேப்பர்ல பார்ப்போம், இது அவுடேட்டட் மருந்துன்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த மருந்து பேண்ட் இனிமே அப்படின்னு ஒரு அறிவிப்பு நம்ம பேப்பர்ல பார்த்து அப்புறம் தெரிஞ்சுப்போம். ஆகவே கண்டிப்பா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. டாக்டர் என்பது ஒரு தொழில், அவ்வளவுதான். டீச்சர், லாயர், ஆடிட்டர், டிரைவர், மற்ற ஸ்டாஃப், இன்ஜினியர் மாதிரி டாக்டர் என்பதும் ஒரு தொழில். நம்ம பணம் கொடுக்குறோம், அதுக்கான சேவையை பெற்றுக்கிறோம். அந்த சேவையை சரியா பெற்றுக்கிறோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு பேஷண்ட்டும் தெரிஞ்சுக்கணும், நிர்ணயம் செய்துக்கணும். அது பேஷண்டோட கடமை. இதை ஒவ்வொரு பேஷண்ட்டும் செய்ய ஆரம்பிச்சா டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டியும் மாறுவாங்க. பேஷண்ட்னு ஒருத்தர் வந்தா இந்த கேள்வியில கேட்பாரு, நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைமை டாக்டர்ஸ்க்கு எல்லாம் வரணும். நம்ம நிறைய மருத்துவமனைகள்ல சர்வசாதாரணமா இந்த டயலாக்ஸ் நம்ம கேட்கிறோம். இதை சாப்பிடுங்க சரியாயிடும், இது என்ன டாக்டர், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, புரியாது, 3 வேளை சாப்பிடுங்க இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னும் வாக்குவாதம் அதிகமான, நீ டாக்டரா நான் டாக்டரா, நான் சொல்றத கேள்வி, இதை சாப்பிடுன்னு சொல்றேன், இல்ல என்ன பிரச்சனை, ஒண்ணும் இல்ல இது சாதாரண பெயின் தான், என்ன பிரச்சனைன்னு கேட்டா அது கூட சில டாக்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க, இல்ல இது சாதாரண பெயின் தான், இது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி உங்களுக்கு புரியாது அப்படின்னு சில டாக்டர்ஸ் விளக்கக்கூடும். இன்னும் சில டாக்டர்ஸ் அவங்க கிளினிக்லயே போர்டு வச்சிருப்பாங்க, டோன்ட் கன்ஃபியூஸ் கூகுள் வித் மை மெடிக்கல் டிகிரி அப்படின்னு ஒரு போர்டை நான் பார்த்திருக்கேன். அதாவது நான் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையோ நான் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்லயோ நீங்க கூகுள் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுவும் மிக தவறானது. எப்படி எல்லா விஷயத்துக்கும் கூகுளுக்கு நம்ம போறோமோ இதுக்கும் கூகுளுக்கு போறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு சட்டுன்னு ஒரு படம் ஞாபகம் வந்தது. முந்தி விஜய் நடிச்ச ஒரு திரைப்படம். நடிகர் விஜய் அந்த படத்துல சொல்வாரு, எல்லா குடிமகனுக்கும் அடிப்படை சட்ட அறிவு இருக்கணும், சட்டம் ஒரு தெரியாத இருட்டறையா இருக்கக்கூடாது, லாயர்ஸ்க்கு மாத்திரமான சொத்து கிடையாது சட்டம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த குற்றம்னா இந்த பனிஷ்மெண்ட், இந்த விஷயத்துக்கு இந்த செக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கோர்ட்ல போகும்போது கூட போலீஸ்கார ஃபைன் போட்டாருன்னா இதுக்கு ஃபைன் போட தேவையில்லையேன்னு சொல்வதற்கான சட்ட அறிவு நமக்கு இருக்கணும். இந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, நான் வீட்டுக்கு போய் இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல தெரியணும், இதுக்கு இந்த செக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை சட்ட அறிவுன்னு சின்ன புத்தகத்தை வெளியிட்டு அந்த படத்தோட முடிவுல ஒவ்வொருத்தர் கையிலையும் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்படி அடிப்படை சட்ட அறிவு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடிப்படை மருத்துவ அறிவும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது என்னோட கருத்து. அந்த திரைப்படத்தோட பெயர் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அடிப்படை மருத்துவ அறிவு பேஷண்ட்ஸ்க்கு இருக்கணும். அதுக்கேற்ற கேள்விகளை அவங்க கேட்க தெரியணும். மெடிக்கல் காலேஜஸ்ல மெடிசன் சொல்லி கொடுக்கறதோட பேஷண்ட்ஸை எப்படி அணுகணும், எப்படி கனிவா நடத்தணும், எந்தெந்த உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு, அவங்க எந்தெந்த கேள்விகளை கேட்கலாம், நியாயமான கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை போன்ற எத்திக்ஸ் அண்ட் மோராலிட்டியும் மெடிசனோட சேர்ந்து சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். அது இருந்தா டாக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி மனப்போக்கு இருக்காது. பிரைவேட் மருத்துவமனைகள்லயே இந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை, திரைமறைவிலே எல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பேஷண்ட்ஸ்க்கும் டாக்டர்ஸ் கிட்டையும் நிலவுது. அரசு மருத்துவமனைகள்ல இது இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசு மருத்துவமனைகள்னா நீங்க எல்லாம் எங்க தயவுல இருக்கீங்க, நீங்க ஃப்ரீயா தானே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல உங்க கேள்விக்கு வேற நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்களே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது என்னதுன்னா, இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது.
அரசு மருத்துவமனைகள்லயும் அரசு அலுவலகங்கள்லயும் நம்மளுக்கு எதுவும் ஃப்ரீயா நடக்கிறது இல்ல. இன்டைரக்டா நம்மளுடைய டாக்ஸ் மணி, நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டக்கூடிய அந்த டாக்ஸ் தான் அந்த டாக்டர்ஸ்க்கும் அந்த நர்ஸுக்கும் அந்த ஸ்டாஃபுக்கும் ஊதியமா போகுது. சொல்ல போனா அவங்க எல்லாம் பப்ளிக் சர்வன்ஸ். நம்மளுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க தான். நம்ம கேள்விகளையும் உரிமைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம கேட்டு பெற முடியும். ஆனா டாக்டர்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் சொல்றாங்க. உண்மைதான். அரசு மருத்துவமனைகள்ல நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க, ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையில இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். டாக்டர்ஸ் அதிகப்படுத்தணும். பேஷண்ட்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்குமான அந்த கன்சல்டேஷன், அந்த கலந்தாய்வு, அந்த உரையாடல் ஏற்படுவதற்கான ஸ்பேஸை கொண்டு வரணும். கனிவா பேஷண்ட்ஸை நடத்தணும். மனிதாபிமானத்தோட அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு, நியாயமான கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லணும். பேஷண்ட்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டாக்டர்ஸ் சொல்லி கொடுக்கணும். இதுக்கான நிறைய கன்சல்டேஷனையும் ஸ்பேஸையும் அரசு மருத்துவமனைகள்ல கவர்மெண்ட்டும் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியும் கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட உரிமைகள் தெரிய ஆரம்பிச்சா அதை நிலைநாட்டுவதற்கான ஸ்பேஸும் அமையும். இது அவங்க கிடைக்காத பட்சத்துல அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் தான் பேஷண்ட்ஸ் செய்யணுமே தவிர, இது என்னோட உரிமை, இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தலாமே தவிர, கத்தி எடுத்துட்டு போறது எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்காது. அதை குளோரிஃபை பண்றதும் ஒரு நல்ல பண்பட்ட சொசைட்டிக்கு அடையாளம் கிடையாது. இந்த கருத்துக்கள் என்னுடையவை, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க இந்த பிரச்சனையில என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுடைய டாக்டர் அனுபவங்கள் எப்படி இருந்தது, அதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான பதிவுகளோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.